கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை தமிழக அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? 1953 பொறியாளர்கள் வந்து மழை வெயில் பார்க்காம ரிப்பன் மாண்டைக்கு வெளியே போராடுறாங்க. பிரச்சனையோட அடிப்படை என்னன்னா, முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறப்போ 19/1/2021, அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு சரியா 4 மாதத்துக்கு முன்னாடி அவர்கள் சொன்னது என்னன்னா, சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் வந்து தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க. அவங்கள பணி நீக்கம் செய்ததற்கு எதிராக இவர் வந்து லெட்டர் எழுதுறாரு. அதிலே அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 10ல இருந்து 12 வருஷம் அப்போ 2021. இப்போ அவங்க 15 வருஷம் வந்து பணியில, அதாவது டெம்பரரி ஒர்க்கர்ஸா இருந்திருக்காங்க. அந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி உடனே போனோம்னா, இனிமேலுக்கு உங்களுக்கும் கார்ப்பரேஷனுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க பிரைவேட் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இங்க வேலை பார்த்ததே அவங்க வந்து டெம்பரரியா தான் வேலை பார்த்தாங்க. ஆல்ரெடி அவங்க கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல ஹைகோர்ட்ல எங்களை வந்து 12 15 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். எங்களை வந்து பணி அதாவது அரசு ஊழியரா நீங்க பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் பெண்டிங்ல இருக்கிறப்போ ஏன் இந்த அவசரம்?